உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழுறவுகளுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு என்று நேற்று பல ஊடகங்களில் ஒரு ஊடகத்தில் ஒரு நியூஸ் சேனலில் ஒரு கால் போட்டாங்க. அதை தொடர்ந்து பல ஊடகங்களில் தொடர்ந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் மீது வழக்கு பதிவு, 4 பிரிவுகள் வழக்கு பதிவு சொல்லிட்டு. நம்ம இதுவரைக்கும் அங்கே விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய தோழர்கள்ட்ட கேட்கும் பொழுதும், குறிப்பாக நாம் தமிழ் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசனுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சகோதரி சுரந்தா அவங்ககிட்ட கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் அப்படி ஒரு வழக்கு பதிவு பண்ணதா எதுவுமே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படலை. விருதாச்சல தோழர்கள்கிட்ட அவங்க கேட்டோம், அவங்க இது வரைக்கும் சொல்லலை அப்படின்றத அவங்களுடைய சமூக வலைதளத்திலே அவங்க பதிவிட்டிருந்தாங்க. அப்போது சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு என்பதே ஒரு பொய்யான ஒரு செய்தியான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு வழக்கு பதிவு போட்டிருக்காங்கன்னா இந்த பிரிவில் வழக்கு பதிவு போட்டிருக்காங்க, இல்லை இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, இந்த எஃப்ஐஆர் நம்பர்லாம் கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தெரியப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா, இது வரைக்கும் வழக்கு பதிவே போடலை. சரி, ஏன் போடணும், ஏன் போடக்கூடாது, ஏன் போடவும் முடியாது? 3 விஷயம் இருக்குது இல்லையா? முதல்ல இதை எப்படி நான் பார்க்குறேன்னா, இந்த விவகாரத்தில் இவர் மீது வழக்கு பதிவு போடணுமான்னு கேட்டால் வழக்கு பதிவு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ரங்கநாதன்ற நபர் திமுகவினுடைய கடலூர் மாவட்டம் இந்த வர்த்தகர் அணியில் இருக்கார். இவர் தான் அங்கே பிரச்சனையை பண்ணியிருக்காரு. விருதாச்சலத்தில் அந்த கூட்டம் தொடர்ந்து முதற்கொண்டு அப்பையிலே போதையில் பல விஷயங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா, 2 அட்வான்டேஜ் இருக்குது இந்த போதையில் இருக்கிறவங்களுக்கு. போதை போட்டு ஒருத்தர் விஷயம் பண்ணுறான் அப்படின்னா அவன் சுயநினைவோடு இல்லை அப்படின்றத சில பேர் பேச ஆரம்பிச்சிடும் அவனுக்கு சாதகமாக. ஆனால் அப்படி கிடையாது. இவனுங்க பல பேர் பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒரு மூல காரணமாக இந்த போதையை அரசாங்கம் இருக்கக்கூடிய இந்த சாராயத்தை டாஸ்மாக் கடையில் வாங்கி குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறானுங்க. இப்போது இந்த நபர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இந்த நபர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அண்ணன் சீமானுடைய கார் புறப்படும் பொழுது அங்கே சீமான் ஒழிக ஒழிக சொல்லிட்டு கோஷம் போட்டிருக்கான். அண்ணனுமே இறங்கி பார்த்துருக்காரு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி சூழல்லாம் இவரெல்லாம் வெளியே வரக்கூடாது. அங்கே எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பேற்பது? அப்போது இந்த மாதிரி சூழல்லாம் கட்சிக்காரன் பார்த்துப்பாங்க. அண்ணன் சீமானவர்கள் காரை விட்டு கீழே இறங்கி வரக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவருடைய உயிருக்கு என்பது ரொம்ப முக்கியமானது, அவருடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. அப்போது எவனோ இந்த ரோட்டில் போகிற ஒரு குடிகாரன் திமுககாரன் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னா அந்த நேரத்தில் அண்ணன் சீமான் இறங்கவே கூடாது. இதுதான் நான் சொல்லுவேன். இப்போது சில பேர் திரும்ப ஏன் காரை விட்டு இறங்கி வரலன்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லையா? அப்போவே நம்ம என்ன சொன்னோம்னா, இறங்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொன்னோம். ஏன்னா அதை போலீஸும் மற்ற கட்சிக்காரனுக்கு பார்த்துப்பானுங்க. அப்போ இதே மாதிரி தான் இங்கே ஒருத்தன் பிரச்சனை பண்ணியிருக்கான். எப்படி அண்ணன் திருமாவர்களுடைய கார் மேலே ஒருத்தன் பிரச்சனை பண்ணணும், அதே மாதிரி இங்கே ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான். சரி, இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் மீது கார் மீது கார் மறித்து பிரச்சனை பண்ணக்கூடிய இந்த குடிகாரன் ரங்கநாதன் இருக்கார் இல்லையா? இவர் யார்? திமுகவுடைய காரு. என்னென்னா இந்த வர்த்தகனினுடைய மாவட்ட அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்போது திட்டமிட்டு வம்பிழுக்கணும், அங்கே ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக தான் இந்த நபர் பண்ணியிருக்கான். அப்போது யார் மேலே வழக்கு பதிவு பண்ணணும்? ஒருத்தனி வருவ, ஒரு குடிகாரனி வருவ, ரோட்டில் இறங்கி நின்று ஒரு தலைவர் மீது கார் மீது நின்று நீ மறியல் பண்ணி பிரச்சனை பண்ணி சண்டை போடுவோம் அப்படின்னா, அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு தள்ளி போப்போம் அப்படி சொல்லுவாங்களா? அந்த சூழலில் அங்கே இருக்கிறவங்க அப்படி தான் நடந்துப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீயே அங்கே வர இந்த திமுக பாருங்கள் எப்படி ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை வச்சு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க மேல் மட்டத்திலலாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாநில நிர்வாகிகள் அப்படிலாம் சொல்லிட்டு சீன் போட்டு ஊடக வெளிச்சத்தெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, அவரே ஒரு பாவமாக தான் பார்க்குறேன் நான். இவனுங்க ஒரு 200 ரூபா ஒரு கோட்டை கொடுத்து தூண்டி விட்டுருவானுங்க. இன்றைக்கி அந்த நபர் மீது வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்போது பாதிக்கப்படுகின்ற நபர் அந்த ஆளும் தான் பாதிக்கப்படுறாரு. எவனோ ஒருத்தர் குடிகாரனுக்கு சரக்கு ஊற்றி நீ போய் பிரச்சனை பண்ணு, நீ சீமான் காரை மாதிரி சீமான் ஒழிகன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பிரச்சனைகளை தூண்டு விடுகின்றது திமுக. என்னங்க விஷயம்? எதுக்காக போனான் சீமான்? அங்கே என்ன போயிட்டு நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் எதனா போட போனாரா? இல்லையே. அரசு ஊழியர்களுடைய அந்த 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடக்கின்ற ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கூட்டம். அங்கே போயிட்டு சீமான் கலந்துக்கிட்டு அந்த மக்களுக்கான ஒரு குரலாக பேசுகிறாரு. இந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சு? அரசு ஊழியரோட எல்லாரோட வாக்கு வாங்கிச்சு. கேட்டால் நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், நாங்கள் இப்படி போராட்டம் பண்ணக்கூடிய அனைவருக்குமே பார்த்திங்கன்னா அவங்க கோரிக்கை நிறைவேற்றுவோம். இன்னும் பல பேர் செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், இன்னும் சில பிரிவுகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம்
அவங்களுடைய பணிகளை நிரந்தரப்படுத்துவோம், உங்களுடைய நீங்கள் வேலை செய்யக்கூடிய பணிகளை பணி நிரந்தரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போலியான பொய்யான வாக்குறுதிகளை வாங்கி கொண்டு ஆட்சிக்கு வந்த திமுக அதன் பிறகாக அரசு ஊழியர்களை, அரசினுடைய தற்கால ஊழியர்களை ஏமாற்றிட்டாங்க, பண்ணல. அப்போது இது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். ஒருத்தனுக்கு அரசு பணி என்பது ஒரு கனவு. ஒரு அரசு பணி ஒரு குடும்பத்துக்கு கிடைக்குதுன்னா அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நிவர்த்தி அடையும். ஒருத்தர் 30,000 50,000 80,000 வாங்கினான் அப்படின்னா அந்த பணம் என்பது அவனுக்கு ஒரு நிரந்தர பணமாக வந்து கொடுக்கப்படும். அப்படி அரசு பணி கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதிலே வந்து இந்த நேரு போன்ற அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம சொல்லலை, ஈடி என்ன சொல்கிறாங்க, 1000 கோடிக்கு மேலே அந்த அரசு பணி கொடுத்ததில் மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க, பணம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஈடி ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காங்க. அப்போது இவ்வளவு விஷயங்களை திமுக தமிழர்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறது. அப்போது தமிழர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆட்சியை எதிர்க்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவரை கூட்டங்களுக்கு அழைப்பார்கள் தானே. அப்படி தானே சீமான் அவர்களை வந்து அந்த கூட்டத்துக்கு அழைச்சிருக்காங்க, அவர் பேசியிருக்காரு, அந்த கூட்டம் நடந்திருக்கு. ஆனால் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அங்கே ஒரு திமுக காரனை விட்டு ஒரு குடிகாரனை விட்டு பிரச்சனை பண்ணி வைக்கிறாங்க. அந்த நபர் பாருங்கள், அங்கேயே 2 பிரச்சனை பண்ணுறாரு, அங்கேயே வம்பு எடுக்கிறாரு. ஆனால் சீமான் அடித்தாருன்றதுக்கு எங்கே உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குது? இப்போ சீமான் இறங்கி அந்த அந்த குடிகாரனை வந்து அடித்தார் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எங்கே இருக்குது? அப்போது சீமான் அடித்து விட்டார். சீமான் கட்சி, நான் என்ன சொல்கிறேன், ஒரு தனி மனுஷனை நீங்கள் சொன்ன மாதிரி கட்சிக்காரங்களாம் சேர்ந்து அடித்தா எவ்வளோ சேதாரம் ஏற்படும், நம்மளே எடுத்துப்போம், மிகப்பெரிய சேதாரம் ஏற்படும். தள்ளி விட்டுருக்கானுங்க, அதில் சில சட்டைகள்லாம் கிழிஞ்சிருக்கு, அது அப்படிதான் இருக்கும். அதை அப்போது வந்து ஒருத்தன் காரை மறித்து ஒருத்தன் வந்து சண்டை போட்டு வரும் பொழுது ஆஹா நான் அகிம்சையில் தான் இருப்பேன்னா அது எப்படி? அது ஒருத்தன் அடிக்கும் பொழுது தடுப்பது தான் தற்காப்பு. நீ வெட்ட வரன்னா வெட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதுதான் தற்காப்பு. அப்போது தற்காப்பு நியாயம், தற்காப்பு சரி என்பதை இந்தியாவினுடைய தண்டனை சட்டமே நமக்கு வந்து உறுதி செய்து கொடுக்கிறது. அப்படி இருக்கிற சூழலில் தற்காப்புக்காக செய்வதெல்லாம் வன்முறை கிடையாது. வன்முறையை கையில் எடுத்து விட்டார்கள். எங்கே வன்முறை கையில் எடுத்துட்டு இருக்காங்க? வன்முறை அல்ல, அது தற்காப்பு. அப்படி ஒருத்தன் வெட்ட வரன்னா வாப்பா நான் என் கழுத்தை வெட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. நீ வெட்ட வரன்னா அந்த அருவாளை வந்து என் மேலே வெட்டுப்படம் பார்த்துக்க முடியும். ஒரு ரூம்குள்ளே அருவா எடுத்து வெட்ட போகிறேன்னா வேறு வழி இல்லாமல் நான் தான் அந்த அருவா எடுத்து உன்னை வந்து நான் எதனா பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னு கேட்டால் எனக்கு என் உயிர் முக்கியம், அதான் சட்டம் சொல்லுது. நம்ம ஒரு வெப்பனை எடுத்து ஒருத்தன் தாக்குறோன்னா அந்த வெப்பனை எடுத்து நான் தாக்காமல் விட்டுருந்தா அவன் எனக்கு கொன்னுட்ருப்பான் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தால் நீ செய்யின்னு சொல்லுது சட்டம். நம்ம தப்பாக சொல்லலைங்க. பாருங்கள், ஒரு காவல்துறையுடைய உதவி வந்து தேவைப்படும் சூழல் இருந்தும் அங்கேருந்து உன்னால் தப்பக்கூடிய சூழல் இருந்தும் நீ அவனை வந்து வெட்டுறனா தப்பு, அது சட்டப்படியான தப்பு. ஆனால் ஒரு ரூமுக்குள்ளே நான் நிராயுதபாணியாக இருக்கேன், நீ அருவா எடுத்து என்னை வெட்ட வரணும்னா அதை வாங்கி திருப்பி தான் வெட்ட முடியும். அதுதான் ஏன்னு கேட்டால் எனக்கு ஏன் உயிர் முக்கியம். அப்போ சட்டம் ஒவ்வொருத்தருடைய உயிரையும் உடமையும் பாதுகாத்து கொள்வதற்கு அனுமதித்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஒரு கட்சியினுடைய தலைவரை தாக்க வரக்கூடிய ஒரு நபரை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட தானே செய்யும். அப்படியே அடிச்சிட்டாங்க, அப்படியே சீமானை இறங்கி அடிச்சிட்டாங்க சொல்லிட்டு பொய்யான செய்தியை இவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏன் திமுக தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குதுன்னா, திரு விஜய் அவர்கள் சொல்வது போல போட்டி என்பது டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் சொல்கிறாரு. அது தேர்தலில் வேணால் நீங்கள் அப்படி சொல்லணும், போங்க ஓட்டு போகிறப்ப நீங்கள் பார்த்துங்க. ஆனால் கொள்கை ரீதியாக களத்தில் யாருக்கு போட்டி என்று சொன்னால் திராவிடமா தமிழ் தேசியமா? ஏன்னா நான் சீமானவர்கள் சொல்வது போல எனக்கு தெரிந்து வரலாற்றிலே முதல் முறையாக இந்த திராவிடம் ஒரு நேரடியான ஒரு நேர்மையான ஒரு எதிரியை சந்திக்குது, துரோகியை சந்திக்கல, ஒரு நேர்மையான எதிரியை சந்திக்குது. அப்போ அந்த எதிரியை பார்த்து சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக திமுக திராவிடம் பயப்படுகிறது. அப்படி பயப்படும்போது இது போல் அல்ல கைகள் அவர்களுக்காக வேலை செய்கிறார்கள். இப்போ இந்த நபர் ரங்கநாதன் வந்து இப்படி ஆகிட்டாருப்பா, ஸ்டேஷன் போக போகிறார், எல்லாமே ரைட்டு, தூண்டி விட்டோம் போவானா, போக மாட்டான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குடும்பத்திற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொத்தடிமைகளாக இருக்காதீர்கள். அப்படி இருக்காதீர்கள். உன் குடும்பம் தான் உள்ளே போகும், உன் குடும்பம் தான் ஜெயிலில் இருக்கும், அந்த குடும்பம் ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு ஜம்முன்னு இருக்கும். அப்போ நம்ம என்ன திரும்பி திரும்பி சொல்கிறோன்னா, தமிழர்கள் திமுக நம்பி ஏமாந்தீங்க, திராவிடத்தை நம்பி ஏமாந்தீங்க, திருப்பி திருப்பி ஏமாந்து உங்களுடைய வாழ்க்கையுமே நீங்கள் பாழாக்கி கொள்ளாதீர்கள் நம்ம சொல்ல விரும்புவது.
அப்பாடல் சீமான் மீது இந்த வழக்கு பதிவு என்று சொல்வதே இதுவரைக்கும் உறுதி செய்யப்படாத ஒன்றாக தான் இருக்கிறது என்பதை உலகத் தமிழர்களோடு தெரிவிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.